நம்ம அஜித் சார் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்பாகவே கார் பந்தயங்கள், பைக் பந்தயங்கள்ல அதீத ஆர்வம் கொண்டவர். கிட்டத்தட்ட சொல்லப்போனா அதனுடைய போட்டிகள்ல கலந்து கொள்வதற்காக தான் இவர் மாடலிங், சினிமா அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே என்றானாராம். ஆனால் சினிமாவுமே அவருக்கு மிகவும் பிடித்து போக அதிலேயே தொடர்ந்து பயணம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. இவர் சினிமாவுல நுழைந்த ஒரு சில ஆண்டுகள்ல கார் பந்தயங்கள்ல கூட கலந்து கொண்டிருந்தாரு. அப்போது அவருக்கு ஒரு சில ஆக்சிடென்ட் ஆனதால நிறைய சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலையுமே ஏற்பட்டிருக்கு. குடும்பம் வேற ஆகிவிட்டது. இனிமேல் ரேஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இயக்கியவர்கள் பல ஆண்டுகள் அதுல இருந்து ஒதுங்கியே இருந்தாரு. ஆனால் தற்போது மீண்டுமே தரமான கம்பேக் கொடுத்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய அஜித்குமார் ரேசிங் அப்படின்ற கார் ரேசிங் கம்பெனி உலக அளவுல பிரபலமாக இருக்கு. தற்போது தொடர்ச்சியாக மலேசியா, துபாய் அப்படின்னு பல வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றாரு. இவருடைய கார் பந்தயங்களை பார்க்க ரசிகர்களை தாண்டி பல சினிமா பிரபலங்கள் நாளுக்கு நாள் இவரை நேர்ல சந்தித்து வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தற்போது ஏக் அவர்கள் மீண்டுமே பைக் ரேஸ்லுமே கலந்து கொள்ள இருக்காராம். சோ தற்போது கார் பந்தயங்கள்ல அதீத ஆர்வம் காட்டி வரும் ஏகே அவர்கள் கூடிய விரைவிலேயே பைக் பந்தயங்கள்லுமே கலந்து கொள்ள இருக்காராம். இதுவுமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.